ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் குடும்பத்திற்கான ஒரு நல்ல செய்தியை இந்த காலவேளை நாம் நிச்சயமாகவே தியானிக்க போகிறோம். உண்மையாகவே வருடத்தின் இறுதியிலே வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு நாளுக்குள்ளே, ஒரு புதிய வருடத்திற்குள்ளே நாம் கடந்து போக போகிறோம். கர்த்தர் நம்மிடத்துல, நம்முடைய குடும்பத்திலிடத்துல என்ன பேச விரும்புகிறார்? நிச்சயமாக இன்றைக்கு நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 17வது வசனம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவர்கள் நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. நிச்சயமாகவே அருமையான தேவ பிள்ளைகள், இந்த 2024வது வருடத்துல கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ இடர்கள், எத்தனையோ எதிர்ப்புகள், பலவிதமான பலவீனங்கள், வியாதிகள், வறுமையின் மத்தியிலும், எல்லாவித பிரச்சனைகளின் மத்தியிலும் கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆமே. உண்மையாகவே இதற்கு என்ன காரணம்? கர்த்தர் நம்மிடத்துல விரும்புகிற காரியம், நம்முடைய குடும்பத்துல விரும்புகிற காரியம். கர்த்தர் இவ்வளவு நாள் வரைக்கும் நம்முடைய குடும்பத்தை எப்படி பாதுகாத்து வந்தார்? தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கும் போதுதான் பாருங்க, அவருடைய கிருபை, அவருடைய நீதி, பாருங்க, அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மீதும் அனாதியாய். அந்த அனாதியாய் என்கிற வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன? என்றைக்குமே முடியாததாய், நித்தியமுள்ளதாய், என்றைக்குமே அதற்கு ஒரு முடிவே கிடையாது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் எவ்வளவு கிருபைகளை தரார் அவர்களுக்கு. நம்முடைய பிள்ளைகள் மாத்திரல்ல, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பிள்ளைகள், இப்படியாய் பல தலைமுறைகள். கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல 1000 தலைமுறை மட்டும். பாருங்க, அனாதி, அதற்கு ஒரு முடிவே கிடையாது. அனாதியாய் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. நிச்சயமாகவே கர்த்தர் விரும்புகிற காரியம், நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். பாருங்க, அவருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நிச்சயமாகவே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், இந்த 2024வது வருடத்துல இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்துட்டார். உண்மையாகவே நம்ம ஒரு தீர்மானம், குடும்பமா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்களேன். இந்த வரப்போகிற இந்த புதிய ஆண்டுல, நாளை தினத்துல இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, நாளை ஒரு நாள் தான் இருக்கு. இந்த ஒரு நாள்ல கர்த்தர் உண்மையாகவே அவருடைய சமூகத்திலே காத்திருந்து பலப்பட்டு இந்த புதிய வருடத்திலே நாம் போகும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமாய், அவருக்கு முன்பாக நடுங்குகிற குடும்பமாய், கர்த்தருக்கு முன்பாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை சேவித்து அவரிடத்திலே கலிகூறுகிற குடும்பமாய் நாங்கள் இருப்போம். கர்த்தர் இதை விரும்புகிறார். இப்படி செய்து பாருங்களேன், உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு ஒரு எல்லையே இருக்காது. இந்த புதிய வருடத்திலே புதிய நன்மைகள், புதிய வாக்குத்தத்தங்கள், புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்துவாராக. அவருடைய கிருபை பாருங்க, மேலானது, அளவற்றது, முடிவில்லாதது, நித்தியம் உள்ளது. ஆமென். குடும்பமாய் உண்மையாகவே கர்த்தருக்கு பயந்து ஒரு தீர்மானத்தோடு அந்த புதிய வருடத்திற்குள்ளே நாம் கடந்து செல்வோமா? ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையில் இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தார், ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. அருமையான ஏசப்பா, முதியோரும் இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கலாம். அவர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் கர்த்தனை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. இந்த கரம் பிள்ளைகளோடு தாங்கி வழி நடத்தும் ஏசப்பா. இந்த வருடத்தின் இறுதியிலே நாங்கள் வந்திருக்கோம் ஏசப்பா. கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நீங்க பாதுகாத்து வந்திருக்கிறீங்க. உங்களுடைய கிருபை, உங்களுடைய அனாதியாய் உங்களுடைய கிருபை பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் அனாதியாய் உங்களுடைய கிருபை, உங்களுடைய நீதி அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளதா. இந்த வார்த்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உரித்தாகட்டும். இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்படியே அப்பியாசப்படுத்தும். கர்த்தனை ஏற்று நடத்துங்க. இந்த கரத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம்.
புது கிருபைகளோடு புதிய பலத்தோடு புதிய ஆண்டிற்குள்ள ஒவ்வொரு குடும்பத்தாரும் செல்ல கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து ஆசீர்வதியும், தொடர்ந்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு பேசியிருக்கிறார். நம்முடைய குடும்பத்தோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். குடும்பமாய் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கும்போது தலைமுறை தலைமுறைக்காய் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் பார்ப்போம். அவருடைய கிருபை தலைமுறை தலைமுறைகளாய் நம்முடைய குடும்பத்திலே தொடர்ந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், கர்த்தருக்குள் பலப்படும். God bless your family. ஆமென்.